தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் துதிப்போம். இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர் 7 மாதங்கள் அற்புதமாய் பாதுகாத்தவர். இந்த 8வது மாதத்தில் சுகத்தோடும் பலத்தோடும் கிருபையாய் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த 8வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதிலே நம்மை படைத்த ஆண்டவர் மிகவும் கவனமுள்ளவராக இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற பிசாசிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக, நாம் கெட்டு போகாமல் பரலோகம் வந்து சேரும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்குரிய வேத தியானத்துக்கு ஆதாரமாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்முடைய திருவாய் மொழிகளை கேட்க தேவரீர் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த மகா பெரிய கிருபைக்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை நாள் வழியாக நாங்களுமே முகமுகமாய் ஒவ்வொரு நாளும் தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. வார்த்தையாகிய இயேசுவே, எங்களுடைய கைகளிலே நீர் வந்து இறங்கி இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எங்களுடைய இருதயத்திலும் ஆண்டவரே நிறைந்திருக்க, தங்கியிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த வார்த்தைகளை கொண்டு என்னவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறீரோ அதையெல்லாம் நிறைவேற்றும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த முழு நோக்கத்தையும் அழகாக விவரிக்கிற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம் தான் அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷ கூட்டங்களிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பொழுது அதிகமாக பயன்படுத்தப்படுகிற, நம்ம எல்லாரும் அறிந்த, நமக்கு மிகவும் பரிச்சயமான இந்த ஒரு நல்ல வசனத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதான நோக்கம், அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டதான நோக்கத்தை அருமையாக விவரிக்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நாம் எல்லாரும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் விரும்பி தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வராவிட்டால் நம்ம எல்லாரும் கெட்டு போய் கேட்டின் பிள்ளைகளாகவே இருந்து நரகத்தில் போய் சேர்த்திருப்போம். கர்த்தர் கிருபையினாலே உங்களை என்னையும் ரட்சித்து பரலோக பாக்கியவன்களாய் மாற்றி கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை கெட்டு போகாமல் கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் ஏதேன் தோட்டத்திலே பிரயோஜனம் உள்ளவனாக கர்த்தர் அவனை வைத்தார். அவன் கீழ்ப்படியாமையினாலே அவன் கெட்டு போய் பிரயோஜனமற்றவனாக தேவ திட்டத்துக்கு தூரமானவனாக மாறிப்போனான். அந்த மனுக்குலத்தை மீண்டும் மீட்டெடுக்கவே, அந்த மனுக்குலம் கெட்டுப்போய் விடக்கூடாது, மீண்டும் அது மனம் திரும்ப வேண்டும் என்று தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாக நம்முடைய பரலோக பிதா தம்முடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி கொடுத்தார். கெட்டுப்போவது என்று சொன்னால் என்ன? பிரயோஜனமான ஒன்றுத்துக்கு உதவாமல் பிரயோஜனமற்றவராக மாறிவிடுவது, பிரயோஜனமற்ற ஒரு பொருளாக மாறிவிடுவதற்காக கர்த்தர் நம்மை விட்டுவிடுவதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. அதனால் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி உங்களையும் என்னையும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கெட்டுப்போவது கர்த்தருக்கு சித்தமான காரியம் அல்ல. இன்றைக்கு ஏன் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கிறார்? நாம் அறிந்த வசனம்தான், நாம் அறிந்த வார்த்தைகள் தான். ஆனால் இந்த வசனத்தை ஏன் கொடுக்கிறார்? நாம் கெட்டுப்போவதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்டு பிள்ளைகளாக மீண்டும் மாறிவிடக்கூடாது, நாம் கெட்டுப்போய் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனம் செலுத்தி நம்ம எல்லாரும் இன்னும் பிரயோஜனமுள்ளவர்களாக மாற்றதான் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் என்று நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி, கெட்டு போகிறவன் நித்திய ஜீவனுக்கு தூரமாய் போய்விடுகிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த பாக்கியத்தை இழந்து போகிறான். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியே கர்த்தர் விரும்பி இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நாம் கெட்டு போகாமல் இனியாவது உபயோகமான
ஒரு வாழ்க்கை வாழ, தேவனுக்கு உபயோகமானவர்களாக இருக்க, நம்ம சுற்றியுள்ள சமுதாயத்துக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்போம், இதை உள்வாங்கிக் கொள்வோம், இதை மனதில் நிறுத்திக் கொள்வோம். இதன்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கெட்டு போகாமல் இருக்க, பரலோகம் போய் சேர, பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் 13வது வசனத்தை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கெட்டு போகாமல் இருப்பதற்கு நாம் நமது தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஒருவன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு விசுவாசம் மிக மிக அவசியம். நான் கெட்டு போகவில்லையே, நான் நன்றாக தானே இருக்கிறேன், நான் உலகத்தில் செல்வ செழிப்போடு வாழ்கிறேனே என்று நீங்கள் சொல்லலாம். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஆத்துமா ஜீவனோடு, ஆத்துமா உயிர் வாழ வைப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். மனுஷனுடைய அந்த ஆத்துமா விலையேறப்பட்டது. கர்த்தர் தந்த அந்த ஆத்துமா அது ஆண்டவருக்குள்ளே செலுத்தோங்கி வளர்ந்து பரிசுத்தமாகி பூரணப்பட்டால் தான் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தில் போய் பிரவேசிக்க முடியும். அந்த ஆத்துமா கெட்டு போவதை கர்த்தர் விரும்பவில்லை. உலகத்தின் ஆசையெல்லாம் சேர்த்தாலும் ஒரு ஆத்துமாவுக்கு ஈடுகட்ட முடியாது. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் ஆத்துமா நஷ்டப்படுத்த என்ன லாபம் என்ற ஆண்டவருடைய வேதம் நம்மை கேள்வி கேட்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தின் ஆசைகளுக்கெல்லாம் ஆத்துமா ஈடாக்கி விட முடியாது. அதைவிட விலையேறப்பட்டதுதான் ஒரு மனிதனுடைய ஆத்துமா. அதனால்தான் ஒரு மனிதன் மனம் திரும்பினால் பரலோகமே களி கூறுகிறது என்று வேதாகமத்தில் ஆண்டவராய் இயேசு அதை பதிவு செய்கிறார். நம்முடைய ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நம்முடைய ஆத்துமா கெட்டு போவதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை நாம் வாசிக்கிறோம். உண்மையாக நடந்த அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்தவன் தகப்பனோடு இருந்தான். இளையவன் தகப்பனிடத்தில், தகப்பனே எனக்கு ஆசையில் வர வேண்டிய பங்கை எனக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போனான். தகப்பனை நம்பாமல், தகப்பன் மேலே அன்பு கூறாமல், தகப்பனோடு இணைந்திருக்க விருப்பம் இல்லாமல் உலகத்தின் ஆசபாசங்களின் மேல் அவன் ஆசை வைத்து ஆசையை பிரித்து கொண்டு தூர பிரயாணம் போனான். எல்லாவற்றையும் இழந்தான். பொய்யான நண்பர்கள் அவனை எல்லாவற்றையும் இழக்க பண்ணினார்கள். ஒரு கட்டத்தில் தனிமையாக விடப்பட்டான். பஞ்சத்தை சந்தித்தான். அந்த தேசத்தின் குடியானவனிடத்தில் போய் வேலைக்காரனாக அவன் பன்றிகளை மேய்க்கிறவனாக மாறினான். கடைசியிலே பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட தனக்கு கிடைக்காமல் அவன் மிகவும் ஒரு நெருக்கப்பட்டவனாக, கேவலமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டான். அவன் ஆத்துமா கேட்டுக்கு விரோதமாக, கேட்டுக்கு ஏதுவாக அது காணப்பட்டது. அவனுக்கு புத்தி தெளிந்தது. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் நமது புத்தியை தெளிவிக்கும்படியாக இந்த பரிசுத்த வசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் ஒரு விஷயம் கூட தெளிந்த சிந்தையோடு யோசித்து பார்ப்போம். நாம் கெட்டு போவது கர்த்தருக்கு சுத்தம் அல்ல. நாம் கெட்டு போகாமல் இருக்க தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்காத யாவரும் கெட்டு போய் விடுவார்கள் என்பதை இந்த வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் தேவ வசனத்தை விசுவாசிக்கிறோமா? கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நம்புகிறோமா? கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தால் கர்த்தரை விசுவாசிப்போம். இன்றைக்கு கர்த்தரை விசுவாசியாமல் சுயமாக எத்தனை முடிவுகளை நாம் எடுக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களை, வார்த்தைகளை நம்பாமல், அவைகளின்படி வாழ விருப்பம் இல்லாமல் சுய வழியிலே நாம் பயணிக்க எவ்வளவு ஆவல் கொள்கிறோம். அதனாலே நாம் கெட்டு போவதற்கு மிகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, நாம் விசுவாசிப்பது என்று சொன்னால் என்ன? தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிப்பது என்று சொன்னால் அவரிடத்தில் அன்பு கூறுவது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் கெட்டு போகாமல் தேவனை விசுவாசிப்பதற்கு அடையாளமாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய அன்புக்காக இயங்குகிறார். நமக்காக முழு அன்பையும் செலுத்திவிட்டு நம்முடைய அன்புக்காக காத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்று சொன்னால் என்ன? அவரை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை, அவரோடு இணைந்த வாழ்க்கை. இளையகுமாரன் பிரிந்து போனான். மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தான். தகப்பனோடு இருந்த அந்த மூத்த குமாரனுக்கு தகப்பனுடைய பதில் என்ன?
இந்த மூத்த குமாரனுடைய மனநிலை விகற்பமாக வித்தியாசமாக இருந்தாலும் தகப்பனுடைய அன்பு மாறவில்லை. தகப்பனுடைய அன்பு என்ன? தகப்பன் என்ன சொல்கிறார்? என் மகனே, நீ எப்பொழுதும் என் கூட இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. இப்பொழுதுதான் உண்மையான மெய்யான பெரிய எஜமானாக அந்த மூத்த மகன் மாறுகிறான். ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் தகப்பன் மூத்த குமாரனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, நாம் தகப்பனுடையதை அனுபவிக்கும் என்று சொன்னால், தகப்பனுடைய எல்லா நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அளவு கடந்த விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். நிபந்தனையற்ற நம்பிக்கையை தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கும் பொழுது, தேவன் மேல் வைக்கும் பொழுது நிபந்தனையற்ற அன்பை நாம் தேவனுக்கு செலுத்த முடியும். அப்படி நீங்கள் நிபந்தனையற்ற அன்பு செலுத்தும் பொழுது நிச்சயமாக நீங்களும் கெட்டு போக மாட்டீங்க. கெட்டு போய் கொண்டிருக்கிற சமுதாயத்தை நாம் கர்த்தருடைய இழுக்கிற மிகப்பெரிய ஒரு பாத்திரமாக, மிகப்பெரிய ஒரு சக்தியாக நாம் மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான் ஈர்ப்புத்தன்மை நிறைந்தவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்பிதான் நாம் கெட்டு போய்விடக்கூடாது. நம்முடைய வேல்யூ ரொம்ப அதிகம் என்பதை உணர்ந்த ஆண்டவர் இந்த வார்த்தையில் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வேல்யூ ரொம்ப அதிகம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் பிரயோஜனமானவர்கள். தேவ திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவ திட்டத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளதான தேவ நோக்கம், தேவ திட்டம் மிக மிக பெரியது. அது உங்களுடைய புத்திக்கு எட்டாதது. நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்கள் வழியாக, பெரிய திட்டங்கள் வழியாக கர்த்தர் நம்மை நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கெட்டு போகாமல் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நாம் கெட்டு போகாமல் இருக்க தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நாம் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி செத்த ஈக்களுக்கு இடம் அளிக்க கூடாது. இந்த வசனம் என்ன சொல்லுது? செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைல குப்பியை நாரி கெட்டு போக பண்ணும். பிரியமானவர்களே, நமக்குள்ளே நல்ல ஒரு விசேஷ அபிஷேக தைலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசேஷித்த அபிஷேக பரிசுத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். கனியுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். தேவனை நம்பி பரலோகத்தை நோக்கி பயணிக்கிற அருமையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனோடு இணைந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாசனையுள்ள தைலத்துக்கு ஒப்பான சாட்சியுள்ள ஜீவியம் எதனால கெட்டு போகுதான்? செத்த ஈக்களினாலே இந்த தைல குப்பி கெட்டு நாரி போகிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற ஈக்கள், அந்த ஈக்கள் எங்கெல்லாம் உட்காரும்? எல்லா இடத்துலையும் உட்காரும். பிரியாணிலையும் ஈ உட்காரும், அசிங்கத்திலையும் ஈ உட்காரும். ஈ உட்காராத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் உட்காரும் ஈ. பிரியமானவர்களே, நாம் அந்த செத்து போன ஈக்கள், உயிருள்ள ஈக்கள் எல்லா இடத்துலையும் உட்காரும். ஆனால் ஈ விழுந்த பிற்பாடு அது என்ன பண்ணும்? செத்து போகும். ஈக்கள் பழைய விட்ட பாவங்களுக்கு அடையாளம். நமக்குள்ளே பறந்து கொண்டிருந்த, நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்த சிறிய ஈ போன்ற பாவங்கள், சொற்பமான சின்ன பாவம் தான், ஒரு சின்ன இச்சை தான், ஒரு சின்ன ஒரு பார்வை, தவறான பார்வை, ஒரு சின்ன வார்த்தை, பொய்யான வார்த்தை, ஒரு சின்ன சிந்தனை, இதையெல்லாம் ஒரு சின்ன காரியம்தான். அது என்ன செய்யும் தெரியுமா? நம்முடைய முழு தைலத்தையும் முழு வாழ்க்கையும் அது நாரி போக பண்ணும். பிரியமானவர்களே, கர்த்தர் விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி பரிசுத்த ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பழைய காரியங்களுக்கு இடமளித்து நாம் நம்முடைய வாசனையை கெடுத்து கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தருடைய வாசனையை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த சாட்சியின் ஜீவியத்தை, பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். பழைய நினைவுகளோடு, பண ஆசையோடு, ரட்சிக்கப்படாத அனுபவத்தோடு இயேசுவோடு 3 வருஷம் ஊழியம் செஞ்சவன் தான் யூதாஸ் காரியோத். அவனுடைய நினைவுகள், புத்தி மாறவே இல்லை. கடைசியில் இயேசுவையே அவன் விலை பேசிட்டான். இயேசுவே விற்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாவற்றையும் விற்றான். பணப்பையை சுமந்தான், எல்லாவற்றையும் விற்றான், வாங்கினான், காணிக்கையெல்லாம் சுமந்தான், எல்லாம் சுமந்து கடைசியில் இயேசுவையே விலை பேச ஆரம்பிச்சிட்டான். இயேசுவை விலை பேசி அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபகரமான முடிவு. அவன் கெட்டு போனான். அவன் கேட்டின் மகனாக மாறி போனான். பிரியமானவர்களே, இயேசுவிலே நாம் அன்பு கூற வேண்டும். இயேசுவை நேசிக்க வேண்டும். இயேசு கொடுப்பதை அல்ல, இயேசுவின் ஆசீர்வாதத்தை அல்ல, இயேசு கொடுக்கிற நன்மைகளை மாத்திரம் நாம் நம்பி விசுவாசித்து அதை மாத்திரம் நேசித்து கொண்டிருப்போம் சொன்னால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. இம்மைக்காக, இவ்வுலகத்தினுடைய உலக பொருளுக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் இயேசுவை பின்பற்றினீங்கன்னா உங்களை மாதிரி பரிதாபமானவர்கள் யாரும் இல்லை என்று பரிசுத்த வேதாகமும் பகிரங்கமாக எச்சரிக்கிறது. உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் செல்வங்கள் இந்த உலகத்தோடு அழிந்து போகும். அழியாத நித்திய ஜீவன் நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார்.
அந்த நித்திய ஜீவனை பயணிப்பதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தரே தருவார். அன்றன்றுள்ள அப்பத்தை கர்த்தர் தருவார். நமக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்து கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மை போஷித்து நடத்துவார். நாம் கர்த்தருடைய கரத்தில் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுத்து செத்துப்போன பழைய பாவங்களுக்கு, பழைய அசுத்தங்களுக்கு நாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. புதிதாக உங்களை பாவத்தில் கொண்டு போய் தள்ள பிசாசுக்கு மிக கடினமான வேலை அது. ஆனால் விட்ட பழைய பாவங்களுக்குள்ளே உங்களை கொண்டு செல்வது மிக சுலபமான வழி. நீங்கள் விட்ட பழைய பாவத்துக்குள்ளே போனாலும் நரகம்தான். சின்ன பாவம் செஞ்சாலும் நரகம்தான், பெரிய பாவம் செஞ்சாலும் நரகம்தான். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைல குப்பியை நாரி போக பண்ணும். செத்துப்போன நினைவுகளுக்கு, செத்துப்போன ஈக்கள் போன்ற பழைய பாவங்களுக்கு நாம் இடமளிக்காமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அது ஏதுவாக இருக்கும். மூன்றாவதாக, களிமண்ணாக குயவனுடைய கரத்திலே நாம் அடங்கியிருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். குயவன் திரிகையிலே ஒரு பானையை களிமண்ணை வைத்து வனைந்து கொண்டிருக்கிறார். அவர் வனைந்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய கரத்திலேயே அந்த பாத்திரம் பாதி வனையப்பட்ட முடிக்கப்பட போகிற பாத்திரம் கெட்டு போனது, உடைந்து போனது, சிதைந்து போனது. அந்த பாத்திரத்தை, அந்த களிமண்ணை அவர் கோபத்தில் தூக்கி எறியாமல் அதை அப்படியே வேறே பாத்திரமாக அவர் வனைந்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வனைந்து கொண்டு இருக்க பாத்திரமே கெட்டு போச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் வந்தும் கெட்டுப்போன பல பாத்திரங்கள் உண்டு. இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்தும் கர்த்தரை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்தவர்கள் கூட இன்று கெட்டு போயிருக்கிறார்கள். அப்படி கெட்டு போனவர்களை பிசாசு மீண்டும் நரகத்தில் கொண்டு போய் தள்ள அவன் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படி நீங்கள் கெட்டு போயிட்டு நினைக்கிறீங்களா? நான் பிரயோஜனப்பட்டோன்னா மாறிட்டேன், இனிமேல் என்னை பிரயோஜனப்படுத்துவாரா, நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இன்னும் கர்த்தருடைய கரத்துலாம் இருக்கிறீங்க. நீங்கள் தான் நினச்சிக்கிட்டீங்க அவர் திருக்கி நம்ம வெளியில் போட்டுட்டாரு. நோ, கர்த்தர் உங்களை இன்னும் வனைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவருடைய சிந்தனையில் நீங்கள் வேறு பாத்திரமாக வனையப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை முன்பை காட்டிலும் பல மடங்கு பயன்படுத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் பின்மாற்றமாக போயிட்டேன், இனிமேல் நான் பிரயோஜனமற்றவன் என்று நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். வெளியில் பார்க்கும்போது கெட்டுப்போன பாத்திரம் தான். ஆனால் கர்த்தர் அந்த கெட்டுப்போன பாத்திரத்தையும் தன்னுடைய இருதயத்தில் ஒரு திட்டம் வச்சுருந்தார். உங்களுக்கு குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கு. அந்த திட்டம் யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்தில் எல்லாரும் உங்களை கெட்டுப்போனவங்கள தான் பார்ப்பாங்க. இந்த சமுதாயம் நீங்கள் இன்னும் உதவாதவங்க தான் பார்க்கும். கெட்டுப்போனதை, நாரி போனதை, பிரயோஜனமற்றதை இந்த சமுதாயம் வீதியிலே வீசி விடுகும். நீங்கள் வீதியிலே வீசப்பட்டவர்கள் என்று பிசாசு சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பிரயோஜனமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமானவங்க. உங்களை கொண்டு கர்த்தர் வேறே ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேற ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை மீண்டும் வனைய கர்த்தர் விரும்புகிறார். மீண்டும் உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஒன்றுத்துக்கு உதவாததான் கர்த்தர் கரத்தில் எடுத்து கெட்டு போனதை கர்த்தர் மீண்டும் நல்லதாக மாற்ற அவருக்கு முடியும். 4 நாள் ஆகி நாரி போன லாசருவின் சரீரத்தை மீண்டும் கர்த்தர் உயிர்ப்பித்தார். எதற்காக? அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. உங்களிலே கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். விட்டு கொடுக்க, அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமா என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். திரிகையிலே வனைந்து கொண்டிருக்க அந்த பாத்திரம் குயவனுடைய கரத்திலே அடங்கிறது. நீங்கள் மீண்டும் கர்த்தருடைய கரத்தில் அடங்கிருங்க. மீண்டும் நீங்கள் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சமாரியா ஸ்திரியை இயேசு போய் சந்தித்தார். அவள் ஏற்கனவே 5 புருஷனோடு வாழ்ந்தவள் என்று இயேசுவுக்கு தெரியும். மீண்டும் அவளிடத்தில் ஆண்டவர் சம்பாஷிக்கிறார். கிணறை குறித்து பேசுகிறார், ரட்சிப்பை குறித்து பேசுகிறார், ஜீவத்தண்ணீர் குறித்து பேசுகிறார், கடைசியில் அவளை குறித்து பேசுகிறார். அவளை குறித்து பேசணும்னு அவளை ஆச்சரியப்பட்டு ஊருக்குள்ளே ஓடிப்போய் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தார். தேவனுடைய நோக்கம் என்ன? அவளை ஒரு காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டும். அவளை கொண்டு கர்த்தர் ஊரெல்லாம் தம்மை குறித்து ஆண்டவர் அறியும்படியாக செய்துட்டார். உங்களை கொண்டு கர்த்தருடைய திட்டம் வேற. நீங்கள் கெட்டு போனவர்களாக இந்த சமுதாயத்துக்கு காட்சியளிக்கலாம். நீங்கள் உதவாதவர்களாக இந்த சமுதாயத்தை நீங்கள் காட்சியளிக்கலாம். அந்த சமாரிய ஸ்திரீ அப்படிதான் இருந்தா. ஆனால் கர்த்தர் அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் அல்லவா? நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் கெட்டு போனவர்கள் அல்ல. கர்த்தர் மீண்டும் உங்களை கரத்தில் எடுக்க விரும்புகிறார். மன்னித்து அணைத்து கொள்ள விரும்புகிறார். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை எல்லாரும் கொண்டு வந்து கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நிற்கிறார்கள்.
இயேசு அவளை கல்லெறிந்து கொள்ள அனுமதிக்கவில்லை. மன்னிப்பை அவளுக்கும் கொடுத்தார். நீங்கள் எல்லாரும் பாவிகள் என்பதை கொண்டு வந்து எல்லாருக்கும் உணர்த்தினார். பிரியமானவர்களே, கெட்டுப்போனவர்களை வைத்தும் கர்த்தர் பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நான் கெட்டுப்போனவன் என்று நீங்கள் விலகி போக வேண்டாம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இல்லாட்டெல்லாம் வேற ஒரு ஸ்தலத்தில் வைத்து உங்களை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அர்ப்பணிப்போம், நிச்சயமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். கடைசியாக நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் லூக்கா 14:34 நாம் சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் என்று வேறொன்றுக்கும் உதவாது. நமக்குள்ளே ஒரு சாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உப்புக்குள்ளே இருக்கிற அந்த துவர்ப்பின் சக்தி, அந்த உப்பின் சுவை, அதை விட்டு கடந்து போனால் அது ஒன்றுத்துக்கும் உதவாது. அது வெளியே கொட்டப்பட வேண்டும். மனிதரால் மிதிக்கப்பட்டது குப்பையிலே போய் சேர்ந்துவிடும். பிரியமானவர்களே, நாம் சாரமுள்ளவர்களாக உப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:13 வாசிக்கிறோம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? மார்க் 9:50 வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவரோடு சமாதானமாக இருங்கள், சாரமுள்ளவர்களாக இருங்கள். நாம் சாரமுள்ளவர்களாக பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? நாம் யாவரோடு சமாதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் சொல், கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். யாவரோடும் சமாதானம் இருப்பதே நமக்குரிய தனித்தன்மை. அதனாலே நாம் பலரை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை நேசித்து அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் கெட்டு போவது உங்களுக்கு சித்தமல்ல. ஆண்டவரை, கெட்டு போய் கொண்டிருந்த என்னை நீங்கள் மீட்டு கொண்டீங்களே ஆண்டவர் சொல்லி கெட்டு போகாமல் இருக்க 4 எச்சரிப்புகளை கர்த்தர் நீங்கள் கொடுத்தீங்களே, அதன்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. முதலாவது, நாம் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது, செத்த ஈக்களுக்கு நாம் இடமளிக்கக்கூடாது. 3வது, குயவன் கரத்திலே அடங்கியிருக்கிற களிமண்ணாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக, நாம் சாரமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் சாரமுள்ளவர்களாக இருக்கணும். நமக்குரிய தனித்தன்மை நாம் இழந்து போய்விடக்கூடாது. நமக்கென்று ஒரு தனித்தன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன என்று கண்டுபிடித்து அதில் நாம் முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போகிறது உங்களுக்கு சித்தமில்லை ஆண்டவரே. அப்பா, இந்த காலவேளையில் உங்களுடைய மக்களை நீ நேசித்து கொடுத்த உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளை என்னை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவான்களாக தொடர்ந்து உம்மோடு பயணிக்க கர்த்தர் கிருபை தந்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். உங்களுடைய மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உங்களுடைய பிள்ளைகளை பின்தொடரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போகாமல் ராஜ்யத்தின் நேராக பயணிக்க பரிசுத்தாவினை உதவி செய்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.